வணக்கம் உறவுகளே. அற்றார் அழிவசதித்த நிகழ்வு சார்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரோடு உரையாடியது ஒவ்வொரு நாளும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ்ச் சங்கம் அன்பே சிவன் நடத்துகின்ற அற்றார் அழிவசதி தீர்த்தல் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் 180க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை சமைத்து அதனுடைய விற்பனை, அதில் பெறுகின்ற நிதி தாயகத்தில் அன்பே சிவத்தால் நடத்தப்படுகின்ற முகமாலையில் அமைந்திருக்கக்கூடிய மூதாளர் அன்பு இல்லத்துக்கு நாங்கள் அதை பயன்படுத்த இருக்கின்றோம். அதாவது அங்கே இருக்கின்ற மேல்தட்டினுடைய கட்டிட நிதிக்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வின் ஊடாக தாயகத்துக்கே அந்த நிதி அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு அது உதவியாக அமைகிறது. இந்த ஆண்டு அந்த மூதாளர் அன்பு இல்லத்தினுடைய மேல்தட்டினை அதனுடைய வேலைகளை செய்வதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆண்டு எங்களுடைய 9 மாவட்டத்துக்குரிய பெயர்களோடு அங்கே நிலையங்கள் உருவாக்கப்பட இருக்கிறது. எங்களுடைய சகோதரியும் எங்களுடைய சைவத் தமிழ்ச் சங்கத்தினுடைய பார்வதி அம்பாள் திருத்தொண்டர் சபையில் இருக்கக்கூடியவர். அவரும் ஒரு உணவை சமைத்து அதனுடைய தானம் சமைத்து கொடுத்து அந்த விற்பனையிலும் ஈடுபடுபவர். அவருடைய மன உணர்வில் அந்த அற்றார் அழிவசதித்தல் நிகழ்வு, அந்த மண்டபம், அந்த காட்சிகள், அந்த கலை அரங்குகள் எப்படி இருக்கிறது என்பதை அவரூடாக அறிந்து கொள்வோம். வணக்கம் எல்லோருக்கும். நான் இதில் ஆரம்ப காலத்திலேருந்தே பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன். இதில் போகக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே ஒரு புத்துணர்வோடு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் அங்கே நாட்டில் இருக்கிற உணவு வகைகள் 150க்கு மேற்பட்ட உணவு வகைகளை நாங்கள் தயாரித்து கொடுக்கும்போது ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதனால் பார்க்கக்குள்ளே எங்களுக்கு உண்மையாக மன மகிழ்ச்சியாகவே இருக்குது அது. அதனால் நீங்களும் எல்லோரும் வந்து அதை பங்கு பெற்றி அதில் பங்களிப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி, நீங்கள் இந்த ஆண்டு என்ன உணவை செய்து கொடுக்க போகிறீங்க என்ற ஒவ்வொரு எங்களுடைய திருத்தொண்டர் பார்வதி அம்பாள் திருத்தொண்டர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒவ்வொரு தரம் நான் நினைக்கின்றேன் முதலில் கூறியது போல் 3 மாதத்துக்கு முதல் இதற்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாட்டு சந்திப்புகள், அதுக்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி அந்த மண்டபம் அமைய இருக்கிறது, அங்கே இருக்கிற நிலையங்களை எப்படி அமைக்கப் போகின்றோம், அதுக்குள் வருகின்ற போதே தாயகத்து உணர்வு அதுக்குள் வர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் கூறுவது போல் எங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தாயகம் சார்ந்தே இருக்கிறது. ஆகவே இது அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 3-4 மணிக்கு எழும்பி சமைத்து அந்த சாப்பாட்டையும் கொண்டு தான் மண்டபத்துக்கு வருவீர்கள். அதுபோல் முதல் நாள் இரவும் அந்த மண்டபத்தில் ஏற்பாடு எல்லோரும் இந்த சைவ தமிழ்ச்சங்கத்தில் தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைப்பாளர் இருந்து சாதாரண தொண்டர் வரைக்கும் எல்லோரும் அங்கே நின்று பணி செய்வோம், வேலை செய்வோம். அது எங்களுடைய குடும்ப நிகழ்வாக செய்வோம். இந்த ஆண்டு நீங்கள் எந்த உணவை சமைத்து அங்கே கொடுக்க இருக்கிறீர்கள்? இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு உணவு உண்டு, ஒரு குடிபானம் ஒன்று செய்து கொடுக்க யோசிச்சிருக்கிறேன். அதை வந்து பானகம்னு சொல்லுவாங்க அல்லது பானகம்னு சொல்லுவாங்க. பானகம்னு சொல்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிற ஒரு மொழி உண்டு. பானகம்ன்றது அதில் உண்மையான தமிழ் மொழி. அநேகமாக அம்மன் கோயில்களில் வந்து இது கொடுக்குறவங்க மிகவும் சுவையாக இருக்கும். எப்படி ஒரு கஞ்சி வகை, அதாவது நான் முதல்ல குறிப்பிட்டிருந்தேன், அதாவது எங்களுடைய 9 மாவட்டத்துக்குரிய நிலையங்கள் அங்கே உருவாக்கப்பட இருக்கிறது. அப்படி இது ஒரு கிழக்கு மாகாணத்துக்குரிய உணவாக இருக்கிறதா? எப்படி ஏண்டா எல்லாமே எங்களுடையது, வடக்கு கிழக்கு எங்களுடையது, இது கிழக்கு மாகாணத்துக்குரிய உணவாக இருக்குமா, எப்படி இருக்கும்? அது கிழக்கு மாகாணத்துக்குரிய ஸ்பெஷலான ஒரு உணவு இது. பழங்கள் சேர்த்து மற்றது தோடம்பலம், தேசிக்காய், இளநீ அதெல்லாம் சேர்த்து செய்கிற ஒரு விதமான குடிபானம் உண்டு. உண்மையில் இதை கேட்கின்ற இந்த தொலைக்காட்சியோட பார்ப்பவர்களுக்கு இப்போது வாயோரும் எனக்கே ஒரு மாதிரி இருக்கிறது கேட்கின்றது. இவ்வளவு பழங்களையும் இணைத்து ஒரு ரசமுடை தரப்போகின்றீர்கள். அதோட ஒரு அதில் சுவையை இன்னும் சேர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம் போடுவாங்க. அதுக்குள்ள சின்ன வெங்காயம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் நினைக்கிறோம். அப்படியா? நிச்சயமாக இல்லை, கஞ்சி மாதிரி சுவை அது தராது. அதில் வந்து நிச்சயமாக கஞ்சி மாதிரி இருக்காது. அது ஒரு புதுவிதமான ஒரு சுவையை தரும். சூடு, அதாவது வெயில் காலத்தில் அதுங்கிற சூட்டை தணிக்கிறதுக்காக குளிர்பானம் உண்டது. சரி, பார்ப்போம். குளிர் ஊட்டப்படாத குளிர்பானம் ஒரு பானையில் வச்சு தான் அது கொடுப்பாங்க. சகோதரி, இது இரகசியம், ஒருக்கும் சொல்ல வேண்டாம். நீங்கள் நிகழ்வு துவங்குவதற்கு முன்னர் எனக்கு தர வேண்டும், நான் அதை அறிந்து பார்க்க வேண்டும். தயவு செய்து. நிச்சயமாக கொண்டு தருவேன் எல்லாருக்கும். நன்றி. வாருங்கள் உறவுகளை. 27ஆம் தேதி இந்த சகோதரி சொல்வது போல் 150க்கு மேற்பட்ட உணவு வகைகள், அப்படியான குளிர்பானங்கள், கஞ்சி வகைகள், வரை வகைகள், என்னென்ன எல்லாத்தையும் நாங்கள் மறந்திருக்கின்றோமோ அது அவ்வளவத்தையும் நினைப்பூட்டுன்ற ஒரு நிகழ்வாக இந்த அற்றார் அழிவசதித்தல் நிகழ்வு நடைபெறப் போகிறது. இப்போதே உங்களுடைய விடுமுறையை உறுதிப்படுத்தி வாருங்கள், அந்த மண்டபத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்போம். நன்றி சகோதரி.
சரி, இப்போது நாங்கள் வருகின்ற போது கொஞ்சம் வெளிச்சமாக இந்த நாட்டில் சொல்வார்கள் 3 விடயங்களை நம்பக்கூடாது என்று வேணாம், நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த வெதர் சரியாக இருந்தது, இப்போது குளிர்கிறது. இந்த குளிருக்குள்ளேயும் என்னோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி சகோதரி. நன்றி. அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டால், நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு இந்த உணவு வகைகள் எல்லாம் வந்து மறந்து போகிற நிலையில் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை நாங்கள் செய்து கொண்டு வரக்குள்ள அவங்களுக்கும் இது தெரிய வருது. அதனால் நாங்கள் மட்டுமில்லை, நீங்களும் எல்லோருமா சேர்ந்து இங்கே வந்து இதில் பங்கு பெற்றி இதில் பயன் அடையணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வரவேற்று கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. திருச்சூரில் சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். உள்ளத்தன்போடு உயரிய பணிக்காய் அன்பு கரம் நீட்டிய எமது வர்த்தக பெருந்தைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அட்டார் அலைபசியத்தில் 2025 என்னும் பெரும் நிகழ்விற்கு ஆதரவு கரந்தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் சைவத்தமிழ்ச் சங்கத்தின் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பே சிவம் என்றே மனம் பாடும்